கங்க்ராச்சுலேஷன். யாருக்கு தாங்க ஆசை இருக்காது? நான் லைஃப்ல நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும், அதை கண்டினியூ பண்ணணும், யாருக்கு தான் ஆசை இருக்காது? எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணத எண்ட் வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியல? காரணம் என்ன தெரியுமா? எதை ஸ்டாப் பண்ணணுமோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஷெட்யூல் போடுறீங்களா? நீங்க எதை ஸ்டாப் பண்ணணும்னா, அன்வான்டா வெளியில சாப்பிடுறதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, அதை ஸ்டாப் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ் வாங்குறத ஸ்டாப் பண்ணணும். அப்படி ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிடுறதுக்கு, வீட்லயே சமைச்சு சாப்பிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்றத நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்கிறத ஸ்டாப் பண்ணாதான் 4 மணிக்கும் 5 மணிக்கும் எந்திரிக்கிறது ஸ்டார்ட் பண்ண முடியும். பணம் ரொம்ப சேவ் பண்ணணுமா? அதாவது தேவைக்கு பொருள் வாங்குறது போக தேவையில்லாம பாக்குறதெல்லாம் வாங்குறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஆப்ஸ் நம்ம மொபைல்ல இருந்துச்சுன்னா அதை முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா தேவையா வாங்கினா கூட பிரயோஜனம் இருக்கும். பாக்குறதெல்லாம் வாங்குற தூண்டுற ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பினான்சியலா கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்றது முக்கியம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணி அதோட ஃபைனல் வரைக்கும் நம்மளோட அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த வருஷம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டாப் பண்ணி அதில் அச்சீவ் பண்ண ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட்.